கால் தடமே பதியாது கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் பல்லவி சரணம் தெரிந்து மௌனத்தில் நின்றேன். ஒரு கரையாக அவள் இருக்க மறுக்கரையாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இந்த வாட்டி ஆடியோ ஆஃபரில் நிறையா திங்ஸ் வந்து ஷாப் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது. அதில் ஃபஸ்ட்டு வந்து மேட்ரெஸ்ஸுங்க. பேபி வந்துட்டு இப்போ தூக்கத்தில் பயங்கரமாக உருள்றாரு. அதனால் கொஞ்சம் தாராளமாக 4 பேர் படுக்கிற மாதிரி வாங்கிட்டோம். இப்போதைக்கு காட்டில் போடல, கீழே தான் போட்டிருக்கோம். ஏன்னா பயங்கரமாக உருள்றாரு. தூக்கத்தில் கீழே விழுந்துருவாரோன்னு பயமாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு கீழேயே தான் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த பெட்டு வந்து லோ குவாலிட்டி தாங்க. அது வந்து கிங் சைஸ் தான். ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்கும். பேபிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த டைமில் அவருக்கு ஓகேவாக இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால, கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால நம்ம கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து கொஞ்சம் பெருசாகவே வாங்கிட்டோம். நீ எடுத்து வளர்த்தங்க. அடிச்சிரு, அம்மா அடிச்சிரு, அடிச்சிரு, அடிச்சு அடிச்சிரு, போடு 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 கொஞ்சம். அங்கே போடா. இந்த மேட்ரஸ் வந்துட்டு பேபிக்கு 1.5 இயர்ஸ் இருக்கும்போது வாங்கினதுங்க. இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. அவருக்கு 2.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போது 1 இயருக்கு முன்னாடி எடுத்தது. போன வருஷம் ஆடி ஆஃபரில் வாங்கினது. போன வருஷம் ஆடி நம்பிக்கை நான் எந்த ஸ்நாக்ஸுமே செய்யலைங்க. இந்த வாட்டி வந்து முறுக்கு செய்யணும்னு தோணுச்சு. பேபி நல்லா சாப்பிட்றதுனால இது எப்படி எடுக்கணும் அப்படின்ற வந்து சொல்லிடுறேன். அமேசானில் தான் இது வாங்கியிருந்தேன். கீழே ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே பட்டன் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அது மேலே கீழே போயிட்டு வரும். அதை வந்து நல்லா மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஹோல்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன அச்சு வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். நிறைய சைஸஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணுங்க. கீழே இருக்க தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முறுக்கு அச்சு இருக்க தட்டு வந்து உள்ளே வைக்கணும். அந்த தட்டில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பேபிக்கு பிடிச்சது அப்படின்னா பட்டர் முறுக்கோட இது, அப்புறம் வந்துட்டு ஸ்டார் சைஸோடது, அப்புறம் நீளமாக இருக்கிறது வந்து அவருக்கு பிடிச்சிச்சு. நூடுல்ஸ் மாதிரி இருக்கிற எல்லாமே அவருக்கு வந்து பிடிக்குதுங்க. நீளமாக இருக்கிற ஸ்நாக்ஸு, நீளமாக இருக்கிற வந்து ஃப்ரூட்ஸு, நீளமாக இருக்க வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்றாரு. இதே நம்ம பீட்ரூட் வந்துட்டு க்யூபாக கட் பண்ணி போட்டு செஞ்சோம் அப்படின்னா பிரஜனுக்கு பிடிக்கிறது இல்லை. இதே வந்து நீளமாக போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நூடுல்ஸ் மாதிரியே இருக்கனால அப்படியே சாப்பிட்றாரு. ஏன் இவ்வளோ பிடிக்குதுன்னு தெரில பசங்களுக்கு நூடுல்ஸு. அச்சு வந்து உள்ளே வச்சதுக்கப்புறமா இதை நான் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு உள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணால் போதுங்க. நம்ம ஈஸியாக இருக்குது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இது நார்மல் முறுக்காச்சை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நார்மல் முறுக்காச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிழியறதுக்கு. இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரெஸ் பண்ணணுன்னு இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம முதல்லாம் பார்த்திங்கன்னா இலையில ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு முறுக்கோட அச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிப்போம். இந்த மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணும்போது டைரெக்டாகவே நம்ம ஆயிலில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதனோட காஸ்ட் வந்துட்டு 220 ருபீஸ் ஆச்சுங்க. நான் ஆக்சுவலாக மாலில் தான் போய் வாங்கணும்னு நினச்சேன். அதனோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அங்கே போய் பார்த்தப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆனால் பெருசாக ஆஃபர் இருக்க மாதிரி தெரியல. அது வந்துட்டு 420 ருபீஸ் போட்டிருந்தாங்கங்க. இது வந்துட்டு 220க்கு நல்ல கனமாக இருந்தது. நான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ரொம்பவே கனமாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே நம்ம வந்துட்டு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, நம்ம ஒருத்தங்களாகவே செஞ்சிடலாம். அந்த மாதிரி தாங்க இருந்தது. இதை வந்து நீ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கலாங்க. நான் இதை யூஸ் பண்ணி பட்டர் முறுக்கு செஞ்சுருந்தேங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினராக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்பவே நல்லா வருங்க. எந்த கப் எடுக்கிறோமோ அது தாங்க முக்கியம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உருகினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கிட்டு எந்த கப் எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. 2 மினிட்ஸ் மட்டும்தான். அது வந்து நல்லா தண்ணியோடு கலந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் 3 மினிட்ஸ் வரைக்கும். அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்துடும் அரிசி மாவு. 2 மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தண்ணியோட மாவு இந்த மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நல்லா ஆவி பறக்க இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம் இந்த டைமில். அப்படியே மூடி போட்டு வந்து மூடி வச்சுக்கலாம். அப்போ அந்த சூட்லேயே நல்லா வெந்து வரும்.
பட்டர் சேர்க்கும் போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஈஸியாக ஏதாவது ரெசிபி செய்யணும், முறுக்கு இந்த மாதிரி எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க. நல்லா ஆவி பறக்க இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சீரகம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு இது வந்து நல்லாவே இருக்குங்க. கசப்பெல்லாம் வரல, ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சீரகம் சேர்த்துட்டு லைட் சூடாக இருக்கும் போதே பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம நல்லா வந்து புளியறதுக்கு வந்து வருது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ கஷ்டமாக இருக்க டைமில் வந்துட்டு லைட்டாக சுடு தண்ணி தெளித்து இல்லைன்னா பச்சை தண்ணி தெளித்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு செய்ய முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் முறுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் வந்து ரவுண்டாக உருட்டியிருக்கேங்க. ரவுண்டாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீளமாக கூட இது பண்ணி எடுத்துக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா நீளமாக பண்ணும்போது அது கட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தங்க வேணுங்க. இல்லை அப்படின்னா பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து செஞ்சு பழகிடுச்சுங்க. அதனால் நான் ரவுண்டாகவே போட்டுக்கிட்டேன். பேபிக்காக மட்டும் கொஞ்சம் மட்டும் நீளமாக போட்டு எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப எம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உள்ளே போடும்போது மட்டும் ஒன்றா போடுற மாதிரி இருக்கும். புதுசாக போடுறீங்க அப்படின்னா ஒன்றா போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஒன்றா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 2 போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பெரிய கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்து எடுத்துக்கணுங்க. 2 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பபிள்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா யம்மியான பட்டர் முறுக்கு ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓவெண்ணிலா இருவானிலா நீ ஓ நண்பனே அறியாமலா நான். பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா அதில் கூட முறுக்கு புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. நான் இல்லாதனால தட்டிலே போட்டு எடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா வாழை இலையில் போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் கை முறுக்கும் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு வெரைட்டி ட்ரை பண்ணியிருந்தார். இந்த கேஜெட் வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருந்தேங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு இதை யூஸ் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து கை முறுக்கே செஞ்சுட்டேங்க. ஒரு தட்டளவுக்கு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ ரெசிபி பார்த்து ஆலு பூஜியான்னு ஏதோ செஞ்சார். அது வந்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி அரிசி மாவுக்குள்ளே போட்டு செஞ்சாருன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து பெருசாக வந்துட்டு ரெசிபி எல்லாமே பார்க்கல. அவர் சமைக்கும் போது நான் ஆக்சுவலாக வந்து தலையிடவே மாட்டேங்க. அவருக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும்னு நான் விட்டுருவேன். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சமைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம போய் நடுவில் போய் இன்டரப்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா சமைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே போயிடும். அதனால் அவங்க சமைக்கும் போது நான் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன செய்கிறீங்க அப்படி இப்படின்லாம் நான் போய் கேட்டிருக்க மாட்டேன். அவங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நல்லா இருக்கா இல்லையான்ற வந்து சஜஷன் கேட்பாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு இந்த ரெசிபி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிரசாந்த் வந்துட்டு ரொம்ப கஷ்டமானதும் செய்வாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கிறதும் செய்வாங்க. ஸ்டஃபிங்ஸ் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக வர மாதிரி இருந்துச்சுங்க. இது நான் ஆக்சுவலாக கடலை மாவு நான் ட்ரை பண்ணி பார்க்கல. ஒரு வேளை உருளைக்கிழங்கு இந்த ஸ்டஃப்லாம் போட்டதுனால ஈஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் கடலை மாவு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அதுவும் ரொம்ப நல்லா தான் வந்துருந்துச்சு. இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு மிக்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. உருளைக்கிழங்கு போட்டிருந்தனால உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் வந்துச்சு. லாஸ்ட்டாக இறக்கும்போது சாட் மசாலா தூவி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா வந்துச்சுங்க. லைட்டாக ஸ்நாக்ஸ் சாட் மசாலா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆடி நம்பிக்கை என்னென்ன ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கீங்கன்ற சொல்லுங்கள். நான் கை முறுக்கு, தட்டு முறுக்கு, அப்புறம் ஆலு பூஜையை வந்து ஹஸ்பண்ட் செஞ்சுருந்தார். இது தாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம். சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சுங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்கும் போது ட்ரெஸ் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸோ இல்லை வந்து பேபிக்கு ஏதாவது வாங்குறதவங்க தாங்க வாங்குவேன். ட்ரெஸ்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு பெருசாக வந்து விருப்பம் இல்லைங்க. இந்த மந்த் நம்ம
ஒரு மாதிரி இருக்கும் நம்ம பாடி. நெக்ஸ்ட் மந்த் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதனால அசெட்ஸ் வந்து வாங்கி போடுறது, ஜுவல் வாங்கி போடுறது, அந்த மாதிரி தாங்க நான் வந்து விருப்பப்படுவேன். நீங்கள் எப்படின்றது சொல்லுங்கள். நான் ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படிங்க வீட்டுக்கு தேவையானது ரொம்ப யோசிச்சு தான் வாங்குவேன். ஒரு 2-3 மந்த்ஸ் நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னாவே அந்த பொருள் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும். அதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் எப்படி யோசிச்சு வாங்குவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பொருள் வாங்குறது ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் லைக் தட் வாங்கிட்டு போயிடலாம். வீட்டை அடைச்சிக்கிட்டு தாங்க இருக்கும். நான் கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் நான் கிஃப்ட் வவுச்சரில் 1800 தாங்க ஆச்சு. அந்த கிரைண்டர் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து ரேட் கொஞ்சம் கூட இருக்குது, 2600 அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கிரைண்டரே வந்து எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. ஏன்னா நான் வந்து மில்லட்டில் தான் வந்து அதிகமாக தோசை இட்லின்னு செய்கிறேன். அடை தோசை அந்த மாதிரி செய்கிறேங்க. பேபி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு, கொஞ்சம் அதை வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பேசாதேன்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டார். அதனால் மிக்ஸி மட்டும் நல்ல வாட்ஸ் இருக்க மாதிரி நான் வாங்கும்போது 8000ங்க. ஆக்சுவலாக மேரேஜ் ஆன புதுசில் வந்து வாங்கினேன் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போவே 8000 கொடுத்து வாங்கியிருந்தேங்க. இப்போ வந்துட்டு மிக்ஸி எல்லாமே ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு வந்து தாங்காது. ஏன்னா நான் வந்து மில்லட்டில் தான் தோசை, அப்புறம் அடை தோசை இந்த மாதிரி அதிகமாக செய்கிறதுனால எனக்கு மிக்ஸி வந்து நீடடாக இருந்துச்சு. கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரைண்டர் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நிறையா பேர் வந்தால் கூட வந்து ஈஸியாக இருக்கும், கெஸ்ட்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி நீடு இல்லைங்க. மச் நீடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்ஸி தான். அதனால் அதை கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். நீங்கள் எப்படி ஷாப் பண்ணுவீங்க அப்படின்றது சொல்லுங்கள். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஷாப் பண்ணிட்டு போயிடலாங்க ஈஸியாக. அதை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம், சேவ் பண்ணுறதுக்கு அதை விட கஷ்டப்படுவோங்க. அதனால் வந்துட்டு நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் எடுத்து வச்சுருவேங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்ப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் எப்படி பட்ஜெட் போடுவீங்க அப்படின்றது கேட்டிருந்தீங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேங்க. இன்னுமே பிரஜனோட பர்த்டே வீடியோ நான் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஃப்ரீ டைமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஃப்ரீ டைம் வந்து நானாக இனிமேல் தேடிக்கணும். நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறது வந்துட்டு இது தாங்க. இந்த வாஷிங் மிஷின் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வேர்ல்பூலோடது. பிரஜனோட மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு எனக்கு கிஃப்டாக வந்துச்சுங்க. அது வந்து நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் வாங்கி போட்டது வந்துட்டு ஒரு 5000க்கு ரொம்ப சாதாரண வாஷிங் மிஷின் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப பேசிக் மாடல், வாஷ் மட்டும்தான் பண்ணி கொடுக்கும், ரின்ஸ்லாம் பண்ணாது. நம்மளே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் இல்லை, செமி ஆட்டோமேட்டிக்கும் இல்லை, எல்லாமே நம்மளே செய்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி ரொம்ப மேனுவலாக இருக்க மாதிரி தாங்க. ரொம்ப பேசிக் மாடல் தான் வாங்கியிருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. செமி ஆட்டோமேட்டிக் தான் இப்போ இருக்கிறது, கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போனோம் அப்படின்னா இபி பில் ஜாஸ்தியாகும். ஃபஸ்ட்டு 1.5 hours ஆகுதுங்க வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு. இன்னும் ரொம்ப லேசி ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்துட்டு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போகலை. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து வாங்கணும்னு தோணுது பேபி இருக்கனால. இனி வந்துட்டு அவர் ஸ்கூலுக்கு போயிட்டாரு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்க தான் போகுது. அப்போ நம்ம கையில் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம வாங்க வந்தது வந்துட்டு 3 பர்னர் இருக்க மாதிரி கேஸ் ஸ்டவ் தாங்க வாங்க வந்திருக்கோம். என்ன வாங்கியிருக்கேன் என்ன இதுன்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லென்த்தியாக போயிருக்கு. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்துட்டு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றது கஷ்டம். நீங்களாக சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது. மற்றபடி இன்ஸ்டாவில் வந்துட்டு நம்ம சும்மா ரீல்ஸு அந்த மாதிரி தாங்க போடுறோம். லாங் வீடியோவில் போடுறத வந்துட்டு நம்ம எதுவுமே ஷார்ட்ஸில் வந்து போட முடியாது. 1 minute எதுவுமே வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. பே பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த ஆஃபருக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்றது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த கேஸ் ஸ்டவ் தாங்க வாங்கியிருந்தோம், ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்துட்டு 10x ஸ்பீடில் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எரியிற பர்னர் வந்து வாங்கியிருந்தோம். என்ன ஏதுன்றதை வந்து அன்பாக்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.